Example 3.24, solve the equation 2x minus 3, 6x minus 1, 3x minus 2, x minus 2, minus 5 equal to 0. இப்போ 4 ஃபேக்டர்ஸும் நம்மளுக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜீரோவுக்கு கம்பேர் பண்ணி எக்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது, அப்போ நம்ம நார்மலாக மல்டிபிள் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஆனால் அப்படி மல்டிபிள் பண்ணும்போது அப்படியே மல்டிபிள் பண்ணக்கூடாது, லைட்டாக ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறணும். எப்படின்னா இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் 6 வரும், ஆல்டர்னேட்டாக மல்டிபிள் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த 6ஐயும் இங்கே உள்ள எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்கும். அப்போ அதனால் அப்படியே மல்டிபிள் பண்ணாமல் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2x minus 3, நெக்ஸ்ட்டு 3x minus 2, அது ரெண்டையும் ஒரு பேராக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேரா 6x minus 1ஐயும் x minus 2ஐயும் ஒரு பேர் அப்படி வச்சுக்கிறோம். -5 equal to 0. இப்போ நம்ம நார்மலாக மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு 2xை வச்சு மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6x² மைனஸ் 4x. நெக்ஸ்ட்டு -3ஐ வச்சு மல்டிபிள் பண்ணணும், -9x ப்ளஸ் 6. ஓகே. நெக்ஸ்ட்டு 6xை வச்சு மல்டிபிள் பண்ணணும், 6x² மைனஸ் 12x. நெக்ஸ்ட்டு -1 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும், -5 equal to 0. இப்போ இங்கே மறுபடிக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அந்த சம்மை. 6x² minus 13x plus 6. ஓகே. நெக்ஸ்ட்டு 6x² minus 13x plus 2 minus 5 which is equal to 0. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள ஃபஸ்ட்டு 2 டேர்மும் செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ள ஃபஸ்ட்டு 2 டேர்மும் சேமாக இருக்கும். இந்த பர்பஸுக்காண்டி தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட்டு 6x² minus 13x, அது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக y அப்படின்னு நான் ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எப்படி மாறிடும்னா y + 6ன்னு மாறிடும். செகண்ட் ப்ராக்கெட்டு y + 2 அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகே. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஒய்யை வச்சு மல்டிபிள் பண்ணணும். y² + 2y + 6y + 12 -5 equal to 0. இப்போ நார்மல் சிம்பிளிஃபிகேஷனு y² + 8y, நெக்ஸ்ட் 12ல் 5ஐ மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் +7 which is equal to 0. ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ப்ராடக்ட் பண்ணால் 7, சம் பண்ணால் 1, சும்மா நார்மல் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இதை நீங்கள் ஃபேக்டராக பிரிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் y + 7 y + 1 equal to 0. அப்போ y equal to -7, y is equal to -1. அப்போ நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா இதை மொத்தம் 2 கேஸாக நம்ம இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1ல் y is equal to -7 அப்படின்னு எடுக்கும். அப்போ நம்மளுக்கு ஒய்க்கு பதிலாக தான் ஆல்ரெடி நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதுறதுக்கு அந்த டேர்ம் இருக்குல்ல, 13x equal to -7. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6x² minus 13x plus 7 equal to 0. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். x² கிட்ட 6 இருக்கிறதுனால இந்த 6ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ 6ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் 42 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. அப்போ ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 42 கிடைக்கணும், சம் பண்ணோம்னா -13 கிடைக்கணும். ஓகே. அப்போ நம்ம சேம் ஆன்சரே நம்ம எடுத்துக்கலாம், 7, 6ஐயே நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் மைனஸ் போட்டணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் 6 இருந்ததுனால 6ஆல் மல்டிபிள் பண்ணதுனால 6ஆல் டிவைடு பண்ணணும். ஓகே. அப்போ நம்மளுக்கு இதை நம்ம ஃபேக்டராக மாற்றும் போது x - 7/6 x - 1 which is equal to 0. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். 1 7/6, இன்னொரு ஆன்சர் 1. அப்போ ஒரு 2 ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கேஸ் 1ல். இப்போ இதே மாதிரி கேஸ் 2,
அப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் 2ல் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஒய்க்கு பதிலாக அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிடணும். 6x² மைனஸ் 13x விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ நெக்ஸ்ட்டு 6x² மைனஸ் 13x ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், +1 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை நார்மலாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது நம்மளால். அதனால் ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது சம்ம. அதனால் நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா தெரியணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac டினாமினேட்டரில் 2a. அப்போ ஏபிசி எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்போ ஏங்கிறது x² கோஎஃபிஷியன்ட் 6, b xோட கோஎஃபிஷியன்ட் -13, நெக்ஸ்ட் c விச் இஸ் ஈக்குவல் டு 1. இது எல்லாத்தையும் இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு +13 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b². அப்போ 169 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c. ஓகே 6, டினாமினேட்டரில் 2a, இப்போ 12. நெக்ஸ்ட்டு 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் √169 மைனஸ் 24 டினாமினேட்டரில் 12. நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன்சர் 5 to 25. அப்போ 125 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒரு 12, 125 இல்லை 145. இது 145 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த சம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ therefore x which is equal to 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் √145 divided by 12. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, அப்போ ப்ளஸ் பண்ணால் ஒரு ஆன்சர், மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர். அப்போ ஆல்ரெடி கேஸ் 1ல் ஒரு 2 ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ கேஸ் 2ல் ஒரு 2 ஆன்சர்ஸ், டோட்டலாக 4 ஆன்சர்ஸ்.